வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு கல்வி கண் திறந்தவர், அதாவது காமராஜரை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த லெசனில் இருந்து அதிகமாக நமக்கு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதுங்க. நம்ம இப்போது வகுப்பு உள்ளாடி போயிடலாம். இது ஒரு உரையாடல் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால காமராஜரை பற்றி ஒரு உரையாடல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணி மட்டும் விட்டால் போதும். அதாவது சிறுவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த வழியில் நம்மளுடைய காமராஜர் போயிருக்காரு. இறங்கி அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆடு மேய்க்கக்கூடிய அந்த குழந்தைங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் இன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்டதுக்கு போகலை. அடுத்தது காமராஜர் கேட்குறாரு, லீவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லீவ் இல்லை, எங்கள் இடத்துல பள்ளிக்கூடம் இல்லை, அதனால் நாங்கள் போகல அப்படின்னு அந்த சிறுவர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம பள்ளிக்கூடம் கட்டி தந்தா நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்களான்னு அந்த காமராஜர் கேட்குறாரு. அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு ஒரு உரையாடல் போல் இருக்குங்க. அடுத்து பார்த்துடலாமா நிகழ்வு 2. அதில் பாருங்கள், பள்ளி விழா 1 நம்மளுடைய காமராஜர் கலந்துருக்காரு. அப்போது மாணவரிடம் படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற முடியும். எனவே தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க அவர் முடிவு பண்ணியிருக்காராங்க. சரியா? அதாவது குழந்தைகளை நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்க போகிறீங்க, அதாவது நிறைய தூரம், அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ இருக்க மாதிரி பக்கத்தில் ஸ்கூல் இருக்காது, ரொம்ப தொலைவில் தான் இருக்கும். அதனால் அவர் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா, 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலை பள்ளி இருக்கணும், 5 மைல் தூரத்தில் ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை இவர் கொண்டு வராரு. நிகழ்வு 3 பாருங்கள். ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் நம்மளுடைய காமராஜர் ஒரு தேசிய கொடி ஏற்றாரு. ஸோ அந்த நிகழ்வு நடக்கும்போது மாணவர்கள் எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு மாணவன் என்ன செய்துறான்னா, மயங்கி விழுந்துடுறான். அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு அவர், நீ காலமாக சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்கிறேன்னா, நான் எதுவும் சாப்பிடலை. ஏன் சாப்பிடலைன்னு அவர் கேட்கும்போது, அதாவது எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அந்த சமயம் தான் அவர் மனசில் நினைக்கிறாரு, இந்த குழந்தைங்களுக்கு, அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு நேரமாவது சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அடுத்து பாருங்கள், அதாவது ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்துட்டோம், 1 மைல் தூரத்துக்கு ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்துக்கு தான் ஒரு நடுநிலை பள்ளி இருக்கணும், 5 மைல் தூரத்துக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும். இதுதான் சட்டம், சரியா, திட்டம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பரமக்குடி, சரியா, அந்த தரைப்பாலத்தை பார்த்தபோது அவர் ஒரு நாளைக்கு அப்படி போகிறாரு. அந்த சமயம் பரமக்குடி தரைப்பாலத்தை அவர் பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரன் அவர் பேசுகிறாரு. இந்த காட்டாற்றில் தண்ணி போகும்போது இந்த பக்கத்து மாணவர்களெல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க சார் அப்படின்னு அந்த அதிகாரி கூட காமராஜர்கிட்ட சொல்கிறார். அப்போது இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமேன்னு அவர் சஜஷன் சொல்லும்போது, கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்துக்கு, சரியா, தூரத்துக்குள்ள தான் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு கல்வி அதிகாரி சொல்லிட்டார். உடனே காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா காரணம் காட்டி இந்த சைடில் என்ன செய்யுங்க, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அனுமதி கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாருங்க. ஸோ இது ஒரு நிகழ்வு. ஓகேவா? அடுத்து வேற என்ன இப்போ பார்த்துக்கோங்க, அதாவது கல்வி கண் திறந்தவர். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னது நம்மளுடைய காமராஜர் தான். கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் தான் நம்மளுடைய காமராஜருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. நம்மளுடைய காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று போற்றினது யார் அப்படின்னா பெரியார், சரியா. இனி காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவர், சரியா. காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் எதெல்லாம் பார்த்துடலாம். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்த காமராஜருடைய கல்வி பணிங்க. அதாவது காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6,000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தாங்க. அதை எல்லாமே திறக்கிறதுக்கு இவர் ஆணையிட்டுறாரு.
அடுத்தது இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இவர் தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. சரியா? மாநிலம் முழுவதும், ஸ்டேட் முழுவதுமே அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இவர் தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருக்காரு. மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்மளுடைய காமராஜர் தாங்க. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய எம்ஜிஆர். இது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய காமராஜர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வுயின்றி குழந்தைகள் கல்வி கற்கிறதுக்காக சீருடை திட்டத்தையும் இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்து பாருங்கள், மாணவர்கள் உயர்கல்வி பெற்ற அதாவது இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, பொறியியல் கல்லூரிகள் திறக்க ஆணையிட்டிருக்காரு. பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை கல்லூரிகள், இனி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், இது எல்லாமே இவருடைய காலத்தில், இவருடைய ஆட்சி காலத்தில் புதிதாக தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்துடலாமா? அதாவது காமராஜருக்கு செய்யப்பட்ட, நம்மளுடைய அரசு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்னு பார்த்துடலாம். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பெயர் சூட்டியிருக்காங்க. நம்மளுடைய நடுவண் அரசு, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. காமராஜர் வாழ்ந்த இந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ரெண்டுமே அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை இவருக்கு நிறுவியிருக்கு. அடுத்து பாருங்கள், சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராஜர் மண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டிருக்குங்க. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை எதுவாக கொண்டாடுறாங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆண்டுதோறுமே காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த லெசன் முடிஞ்சிருச்சுங்க. இதில் இருந்து நான் உங்ககிட்ட ஒரு 5 கேள்வி கேட்குறேன். அதற்கான கரெக்டான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். முதல் கேள்விங்க. முதல் கேள்வியில் கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை அழைத்தவர் யார்? முதல் கேள்வி, கல்வி கண் திறந்தவர் அப்படி காமராஜரை அழைத்தவர் யார்? இரண்டாவது கேள்வி, காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எப்போது கொடுக்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி, காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எப்போது கொடுக்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, காமராஜருக்கு கன்னியாகுமரியில் எப்போது மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, காமராஜருக்கு எப்போது கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? நான்காவது கேள்வி, காமராஜர் பிறந்த தினம் எப்போது? நான்காவது கேள்வி, காமராஜர் பிறந்த தினம் எப்போது? ஐந்தாவது கேள்வி, சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஐந்தாவது கேள்வி, சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த 5 கேள்விக்கும் கரெக்டான பதிலை நீங்கள் கொடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.